கிரிக்கெட்னு பார்த்துட்டோம்னா மைண்ட் கேமுக்கு பஞ்சமே இருக்காதுன்னு தான் சொல்லணும். அதுவும் குறிப்பாக ஆஸ்திரேலியா விசஸ் இந்தியா மேட்ச் வந்துச்சு அப்படின்னா மைண்ட் கேம் குறைச்சலே இல்லையா. இதே ஒரு 3வது டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா முகமது சிராஜ் பார்த்தோம்னா மானஸ் லபுஷனுக்கு மைண்ட் கேம் பண்ணியிருந்தாரு பைல மாற்றி வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவர் அவுட்டும் ஆகியிருந்தாரு. அதே மாதிரி இன்னொரு காமெடியான மைண்ட் கேம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நடந்துச்சுன்னு சொல்லணும் 5வது நாளில். என்னப்போ மைண்ட் கேம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 4வது நாளோட முடிவில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஃபாலோ ஆன தவிர்த்து இருந்தாங்க. மட்டும் இல்லாமல் ஆகாஷ் தீப்பும் பும்ராவும் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராகவே விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதோட கண்டினியூஷனாக 5வது நாளோட இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே இந்தியா சூப்பரா டிஃபெண்ட் பண்ணி ஆடிக்கிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ரன் எது பெருசா அடிக்கலைனாலும் கூட ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அந்த 10வது விக்கெட்டுக்கு என்னடா இப்படி நின்றுகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி நேரத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷ் தீப் ஒரு மைண்ட் கேம் ஆடினாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓவர் என்ன பண்ணாரு, பாலை டிஃபெண்ட் பண்ணியிருந்தாரு. டிஃபெண்ட் பண்ணும்போது பால் ஆனது பார்த்தோம் அப்படின்னா தொடையில பட்டு பேடுக்குள்ள போய் பால் மாட்டிக்கிச்சு. உடனே ஆகாஷ் தீப் என்ன பண்ணாரு, பாலை எடுத்தாரு. பாலை எடுத்தவொடனே பக்கத்துல நின்றுகிட்டு இருந்து டிராவிஸ் ஹெட் பார்த்தோம் அப்படின்னா பாலை கையில தூக்கி போடன்னு பக்கத்துல வந்தாரு. இது வரைக்கும் தூக்கி போற மைண்ட் செட்ல இருந்த ஆகாஷ் தீப் என்ன நினைச்சாரு அதுல திடீர்னு பார்த்தோம்னா பாலை கீழே போட்டு எடுத்துக்கோன்ற மாதிரி சொன்னாரு. அது மட்டும் இல்லாம பாலை தெரியாம கீழே போட்டேன், சாரி, உங்களுக்கு ஒரு சாரி, விக்கெட் கீப்பர் அண்ணே உங்களுக்கு ஒரு சாரின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு. அசிங்கப்பட்டு விட்டா நீ என்ன வீட்டுல ஒரே சண்டை சாட முடியல, வாங்க முடியல, கண்ட மணிக்கு ஏச்சு விடுது. எங்க தான் போனபடி எங்க அத்தை கிட்ட எல்லாருமே கிளிக்க ஆரம்பிச்சாச்சு. சி நீ மனுஷனா நீ. இது ஒரு சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஃப்ரஸ்ட்ரேட் இருந்த ஆஸ்திரேலியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு சொல்லணும். மட்டும் இல்லாம இந்த ஒரு சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா டக் அவுட்குள்ளேயுமே ரொம்பவே காமெடியா போயிட்டு இருந்துச்சு இந்தியன் சைட்ல. என்னதான் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்தாலும் கூட அடுத்த ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட் போட்டபளுக்கு ஆகாஷ் தீப் அவுட்டும் ஆகியிருந்தாரு. மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியன் தங்களோட 2வது இன்னிங்ஸ் ஆரம்பிச்சு சொதப்பல்ல போய்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க நேரம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா 13.2 ஓவர் ஆடி இருக்காங்க. 45 ரன்களுக்கு 5 விக்கெட் இழந்திருக்காங்க. டிராவிஸ் ஹெட்டும் அலெக்ஸ் ஹேரியும் பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆகாம நின்றுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லணும். அவங்க 2 பேரும் தான் இந்தியாவுக்கு தலைவலி கொடுப்பாங்க. பார்க்கலாம் இந்த ஒரு கேம் எப்படி போகுது, இந்தியா ஜெயிக்குமா இல்லை ஒரு மேட்ச் டிராக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. என்ன நடக்குதுன்றத அந்த மேட்ச் முடிஞ்சோடனே ஒரு ஃபுல் வீடியோவாகவே அப்லோட் பண்ணிடலாம்.